Good morning students, welcome to Kalabharati Academy. இன்னைக்கு biodiversity session 3. What is meant by living? Let us continue. Living things க்கு ஒரு பெக்குலியரான ஒரு குணாம்சம் இருக்கு. அது என்னது? Responding to stimulus. Stimulus என்ன? தன் பாடியை விட்டு வெளியே இருந்து வரக்கூடிய எல்லா விதமான தூண்டுதல்களுக்கும் அது ரெஸ்பாண்ட் பண்ணும். இட் இஸ் அ கேரக்டர் ஆஃப் லிவிங் திங்ஸ். அதை பற்றி நம்ம இப்போ பார்க்கலாம். ஆல் ஆர்கானிசம் ஹேஸ் எபிலிட்டி டு சென்ஸ் தேர் சரௌண்டிங்ஸ். நம்முடைய சுற்றி இருக்கிற சரௌண்டிங் சுற்றுப்புறம் என்ன அதை எல்லா ஆர்கானிசமும் சென்ஸ் பண்ண முடியுது. ஏன்னா அண்ட் சென்ஸ் பண்ணுறது மட்டும் இல்லை, அதுக்கு ரெஸ்பாண்டும் பண்ணுறாங்க. அந்த ஸ்டிமுலஸ், அந்த தூண்டுதல் எப்படி வந்தாலும் அதை ரெஸ்பாண்ட் பண்ணுறாங்க. தூண்டுதல் என்ன வகையாக இருக்கலாம்? ஃபிசிக்கலாக இருக்கலாம், ஓங்கி குத்துனா ஃபிசிக்கல். பயாலஜிக்கல் என்ன அர்த்தம்? இப்போ உதாரணமாக நம்ம ஒரு இடத்துக்கு போயிட்டுருக்கோம், பக்கத்தில் இருக்கிற செடி கொடிகள்லேருந்து போலன் கிரைன்ஸ் நிறைய காற்றுல பறந்து வந்து மூக்கில் பட்டுச்சுன்னா தும்பிடும். இட் இஸ் அ ரெஸ்பான்ஸ். ஸ்டிமுலஸ் இது பயாலஜிக்கல் ஸ்டிமுலஸ். ஏன்னா அதுக்கும் நம்ம ரெஸ்பாண்ட் பண்ணுவோம். அல்லது கெமிக்கல், ஒரு கெமிக்கல் உடம்புல பட்டாலும் கூட நம்ம பாடி ரியாக்ட் பண்ணும். ஸோ இந்த ஸ்டிமுலஸ் பூரா ஃபிசிக்கல், கெமிக்கல் ஆர் பயாலஜிக்கல் 3 விதமாக இருக்கக்கூடும். பிளான்ட்ஸ் வந்து நார்மலாக என்ன செய்யுதுன்னு சொன்னால் லைட், வாட்டர், டெம்பரேச்சர் அல்லது பொல்யூட்டன்ஸ், இன்னும் இந்த மாதிரி எல்லா விஷயங்களுக்கும் பொல்யூட்டன்ஸ்னால் அசுத்தப்படுத்துறது, அசுத்தமான பொருட்கள் இன்னும் அது மேலே பட்டாலும் கூட இட் வில் ரியாக்ட். பொருளை பொறுத்து அது ரியாக்ட் பண்ணும். அது ஸ்டிமுலேஷனுக்கு பதில் சொல்லும். இட் வில் ரியாக்ட். ஏன்னா அது போக அனிமல்ஸில் பார்த்தீங்கன்னா இன்னும் ஸ்பெஷாலிட்டி இருக்குது. என்ன ஸ்பெஷாலிட்டி? உதாரணமாக ஆடு எடுத்துக்கங்க. ஆடு என்ன செய்யாதுன்னா வருஷம் பூரா குட்டி போடாது. அது பர்டிகுலர் சீசனில் தான், அதுக்கு ப்ரீடிங் சீசன், அந்த சமயத்தில் தான் அது என்ன செய்யும், இனவிருத்தி செய்யும். அப்போ தான் அது குட்டி போடும். காரணம் என்ன அப்படின்னு சொன்னால், ஃபார் லாங் பீரியட் கண்டினியூவஸாக அதனுடைய பாடி எக்ஸ்டர்னல் இருக்கக்கூடிய லைட் அல்லது அது கிடைக்கக்கூடிய ஃபுட் அவைலபிலிட்டி, அது கிடைக்கக்கூடிய உணவு, இதையெல்லாம் வச்சு என்ன பாடி சென்ஸ் பண்ணியிருக்குன்னு சொன்னால், இந்த பீரியடில் என்ன இது இனப்பெருக்கம் செஞ்சால் அதனுடைய குட்டிகளுக்கு சரியான தீவனம் கிடைக்கும், பாதுகாப்பு கிடைக்கும். இப்படிப்பட்ட ஒரு பயாலஜிக்கல் சிண்ட்ரோம் அதுக்கு டெவலப் ஆகிருக்கிறதுனால நிறைய அனிமல்ஸ் சீசனல் ப்ரீடர்ஸ் அந்த மாதிரி நிலைமையில் இருக்குது. உதாரணமாக ஃபோட்டோ பீரியட் டைம். ஃபோட்டோ பீரியட் என்ன அர்த்தம்? எவ்வளோ நேரம் சூரிய வெளிச்சம் அதிகமாக இருக்கிற நாள்களில் ஃபோட்டோ பீரியட் வந்து அதிகமாக இருக்கும். அந்த டைமத்தில் சீசனல் ப்ரீடர்ஸ் பிளான்ஸும் சரி அனிமல்ஸ்லேயும் சரி ரெண்டுலேயும் தே ரெஸ்பாண்ட் டு என்ன ப்ரீடிங் சைக்கிளுக்கு, ஈஸ்டர் சைக்கிளுக்கு அனிமல்ஸில், அல்லது ப்ரீடிங்க்கான ஒரு காலகட்டம், இனவிருத்திக்கான காலகட்டம் வந்துருச்சுன்னு சொல்லி அது ரெஸ்பாண்ட் பண்ணுது. அதே மாதிரி ஹையர் அனிமல்ஸ் அண்ட் மேன் senses the environment through sense organs. Sense organs plants கிடையாது, பட் ஹையர் அனிமல்ஸுக்கு கண்ணு, காது, மூக்கு, என்ன வாசனை பார்க்குறது, இப்படி பல விஷயங்கள், டேஸ்ட் பார்க்குறது, இப்படிப்பட்ட சென்ஸ் ஆர்கன்ஸ் மூலமாக நம்ம சுற்றுப்புறங்களை பூராத்தையும் நம்ம என்ன செய்கிறோம், சென்ஸ் பண்ணுறோம், ரெஸ்பாண்டும் பண்ணுறோம். அது டச்சு கூட அதில் ஒரு இது மாதிரி எல்லாத்துக்கும் நம்மளால் ரெஸ்பாண்ட் பண்ண முடியும். அதே மாதிரி இந்த ஆர்கானிசம்ஸ் எல்லாம் என்ன செய்யுதுன்னு சொன்னால், பாடிக்குள்ளே என்ட்ராகக்கூடிய கெமிக்கல்ஸ் எதுவாக இருந்தாலும் என்ன அது ரியாக்ட் பண்ணும். கெமிக்கல்ஸ் எதுவாக இருந்தாலும் அது ரியாக்ட் பண்ணும். உதாரணமாக நம்ம சாப்பிட்ற ஃபுட்டு வச்சுக்கங்க, அதிகாரமாக இருக்குது அப்படின்னு சொன்னால் அசிடிட்டி டெவலப் ஆகும். என்ன ரொம்ப சால்ட் எடுத்துக்கிறோம், என்ன வேறு விதமாக ரெஸ்பாண்ட் பண்ணணும். என்ன ஒன்று சால்ட்டு யூரினில் வெளியேற்றுறது அதிகமாக போகும். அது மாதிரி எல்லா கெமிக்கல்ஸுக்கும் இந்த செல்ஸும் ரெஸ்பாண்ட் பண்ணுது. காரணம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த பயோகெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் நடக்க அந்தந்த ஆர்கானிசத்தில் அந்தந்த லெவலுக்கு இந்த பயோகெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் எல்லாம் ஒரு கோடிங் சிஸ்டமாக டெவலப் ஆகி நின்றுருக்கு. அந்த கோடிங் சிஸ்டம் ஒன்று எக்ஸஸ் ஆனால் வேற ஒரு கோடு வேலை செய்யும், குறைஞ்சதுன்னா இன்னொரு கோடு வேலை செய்யும். அதுக்கான எஃபெக்டை அது காமிக்கும். உதாரணம், உடம்புல இரும்பு சத்து குறைஞ்சி வச்சு அப்படின்னு சொன்னால் ரத்த சோகை நோய், அதுக்கு ஒரு ரெஸ்பான்ஸ் வரும். ஆசதி, சுதாரிப்பாக வேலை செய்ய முடியல, இப்படி பல விஷயங்கள் அதில் உண்டாகும். அப்போ
ஆல் ஆர்கானிசம்ஸ் ஹேண்டில் த கெமிக்கல்ஸ் விச் என்டர்ஸ் இன்டு தம். காரணம் என்ன? இது எல்லாமே எல்லா செல்ஸும் எலிமெண்ட்ஸ்னால் ஆக்கப்பட்டிருக்கு. ஒரு 20-25 எலிமெண்ட்ஸ்னால் என்ன அர்த்தம்? எலிமெண்ட்ஸ் ஆர் மேட் அப் ஆஃப் ஆட்டம்ஸ். எல்லா ஆட்டமும் இண்டிபெண்ட்டாக எக்ஸிஸ்ட் ஆக முடியாது. எல்லா ஆட்டமும் இல்லை, இன்னும் குறிப்பாக சொல்லப்போனால் இது வரைக்கும் உலகத்தில் 1-2 ஆட்டம் மட்டும்தான் தனியாக ஆட்டமாக இருக்க முடியும். மீதி எல்லா ஆட்டம்ஸும் என்ன செய்ய முடியும்னு சொன்னால் வேறு ஆட்டம்ஸ் கூட, வேறு மாலிகுல்ஸ் கூட, இன்னொரு மேட்டர் கூட இன்ட்ராக்ட் பண்ணிட்டு தான் இருக்க முடியுமே தவிர இண்டிபெண்ட்டாக எக்ஸிஸ்ட் ஆகவே முடியாது. அதனால் நம்ம என்ன பார்க்குறோம்னு சொன்னால், கெமிஸ்ட்ரியில் படித்தீங்கன்னா தெரியும், மோஸ்ட்லி ஆட்டம்ஸ் கேனாட் எக்ஸிஸ்ட் இண்டிபெண்ட்லி. இதுதான் ஃபஸ்ட் ரூல். அதில் அதே மாதிரி ஆட்டத்தில் சார்ஜஸ் இருக்குது, பாசிட்டிவ் சார்ஜ், நெகட்டிவ் சார்ஜ் ரெண்டுமே இருக்குது. இந்த சார்ஜஸ்னாலையும் அதை அட்ராக்ஷன் பண்ணும், ரிப்பல்ஷன் பண்ணும். என்ன, இதன் காரணமாக அதனுடைய அட்டாச்மெண்ட்டுங்கிறது நியர்பை இதில் இருக்கும். எல்லா மேட்டரும், எல்லா ஆட்டம்ஸும் இன்டர்கனெக்ஷன் வித் அதர் ஆட்டம்ஸ், அதர் மெட்டீரியல், இன்ட்ராக்ஷன் வித் அதர் ஆட்டம்ஸ் அண்ட் அதர் மெட்டீரியல், அதர் எலிமெண்ட்ஸ், காம்பவுண்ட்ஸ். அதன் காரணமாக இந்த பயோகெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் செல்லுக்குள்ளேயும் கண்டினியூஸாக நடந்துக்கிட்டே இருக்கும். அதனால் வெளியிலிருந்து வரக்கூடிய கெமிக்கல்ஸுக்கும் எல்லா செல்லும் ஆர்கானிசமும் ரியாக்ட் பண்ணும். அடுத்து பார்த்தீங்கன்னா, ஹியூமன் அலோன் இஸ் அவேர் ஆஃப் ஹிம்செல்ஃப் அண்ட் எ செல்ஃப் கான்சியஸ்னஸ். இதில் எவ்வளவு உயிரினங்கள் இருந்தாலும் சரி, எந்த ஒரு உயிரினத்திற்கும் தான் யார், தான் எங்கே இருக்கோம், நம்முடைய நிலைமை என்ன, இதை பற்றிய யோசனை எந்த உயிரினத்துக்கு கிடையாது. ஒன்லி ஒன் ஹியூமன் பீயிங்க்கு மட்டும்தான் உண்டு. அது பேர் தான் செல்ஃப் கான்சியஸ்னஸ், சுய விழிப்புணர்வுங்கிறது. வேறு எந்த அனிமல்ஸுக்கும் கிடையாது. கோழிக்கு தான் ஒரு கோழி அப்படின்னு அது தெரியாது. அது இன்னொரு அனிமலை பார்க்கலாமே தவிர, டிஃப்ரென்ஷியேட் கொஞ்சம் தான் பண்ண முடியுமே தவிர, அதனுடைய யூனிஃபார்மிட்டி, அதனுடைய தன்மைகள் அதை பற்றி அதனால் புரிஞ்சிக்க முடியாது. இதுக்கு காரணம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த பயோகெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் பாடியில் எப்படி நடக்கும்னு சொன்னால், எப்படிலாம் நம்ம பாடி எக்ஸ்டர்னல் ஸ்டிமுலஸ்க்கு ரெகுலேஷன் கொடுக்குதோ, ரெஸ்பாண்ட் பண்ணுதோ, அதே மாதிரி நம்முடைய பாடி செய்யக்கூடிய அனைத்து வேலைகளையும், கை செய்யக்கூடிய வேலை, கால் செய்யக்கூடிய வேலை, விரல் செய்யக்கூடிய வேலை, சகல விஷயங்களையும் மூளை இன்டெகிரேட் பண்ணி என்ன செய்யுதுன்னு சொல்லி சொன்னால், அதுக்கு ஒரு கோடிங் டெவலப் பண்ணிடும். உதாரணமாக ஸ்விம்மிங் போகிறோம், பிறந்த குழந்தைக்கு தெரியாது, எந்த மனுஷனும் பழகாமல் ஸ்விம்மிங் பழகும் போனோன்னே டவாக்குன்னு போய் குதித்து அப்படி நீச்சல் அடிக்க முடியாது. பழக ஆரம்பிச்சிங்கன்னா பாடி என்ன செய்யும், உங்கள் பிரெயின் என்ன செய்யும்னா அதுக்கான ஒரு கோடிங் டெவலப் பண்ணும். ஸோ இது தண்ணி, இவ்வளோ வால்யூம் ஆஃப் வாட்டர் இதில் இருக்குது, நம்ம மிதக்கருக்கு செய்ய வேண்டியிருக்கு, இப்படி செஞ்சால் இது நடக்குது, இது பூராத்தி அது என்ன செய்ய ஒரு கோடிங் சிஸ்டமாக டெவலப் பண்ணிடும். இதுதான் இந்த பயோகெமிக்கல் ரியாக்ஷன் தான் செல்ஃப் கான்சியஸ்னஸுக்கும் காரணம். அதனால் நம்ம என்ன பார்க்குறோம்னு சொன்னால், இதுக்கான ஸ்பெஷாலிட்டி என்னன்னு சொன்னால், நம்முடைய ஃபோர் பிரெயின், அதாவது ஃப்ரண்டல் லோப், முன்பக்க மூளை, இதற்கான எல்லா விதமான ரியாக்ஷன்ஸையும் கோடு பண்ணக்கூடிய வேலையை அது செஞ்சுக்கிட்டு இருக்கும். இந்த ஃபோர் பிரெயின் மற்ற அனிமல்ஸ்லாம் இப்படி டெவலப்டு இல்லை, அப்படிப்பட்ட சென்டர்ஸ் அதுக்கு கிடையாது. அதன் காரணமாக ஹியூமன் பீயிங்க்கு ஒரு செல்ஃப் கான்சியஸ்னஸ் இருக்குது, மற்ற எந்த அனிமல்ஸுக்கும் செல்ஃப் கான்சியஸ்னஸ்ங்கிறது கிடையாது. ஹென்ஸ் கான்சியஸ்னஸ் இஸ் எ டிஃபைனிங் ப்ராப்பர்ட்டி ஆஃப் ஆர்கானிசம். வெறும் கான்சியஸ்னஸ் எல்லா ஆர்கானிசத்துக்கும் இருக்கும், ஏன்னா இட் ரெஸ்பான்ஸ் டு ஸ்டிமுலை. ஆனால் செல்ஃப் கான்சியஸ்னஸ் ஹியூமன் பீயிங்க்கு மட்டும்தான். ஏன்னா இதுதான் இந்த மொத்தமாக லிவிங் திங்ஸுக்கும் நான் லிவிங் திங்ஸுக்கும் உள்ள மிகப்பெரிய வித்தியாசமாக நம்மளால் பார்க்க முடியும். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால், இப்போ ஓவராலாக எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணி பார்த்தோம்னு சொன்னால், ஃபினாமினா ஆஃப் லிவிங், நம்முடைய லிவிங்குங்கிற ஒரு நிகழ்ச்சிங்கிறது, ஆர் லைஃப் அல்லது வாழ்க்கைங்கிறது, உயிருங்கிறது இஸ் இன்டர்கனெக்ஷன் அண்ட் இன்டராக்ஷன்ஸ் ஆஃப் மேட்டர். அப்போ தெளிவாக நம்ம என்ன புரிஞ்சுக்க முடியும், என்ன பொருட்கள் எலிமெண்ட்ஸினுடைய இன்டர்கனெக்ஷன், இன்டராக்ஷனுடைய பெக்கூலியர் வே ஆஃப் ஆக்ஷன் தான் லைஃப் அல்லது லிவிங். ப்ராப்பர்ட்டி ஆஃப் டிஷ்யூ, நம்ம பாடியில் ஒரு டிஷ்யூ இருக்குது, மஸ்குலர் டிஷ்யூ இருக்குது, நிறைய மசில் ஃபைபர்ஸ் இருக்குது. என்ன அது இஸ் நாட் இன்கிரைன்ட் இன் தி செல்ஸ். அந்த டிஷ்யூவில் இருக்கக்கூடிய எல்லா செல்லுக்கும் ஒரு மசில் ஃபைபருக்கு இருக்கிற குவாலிட்டிக்கு வித்தியாசப்படும். ரெண்டு ஒன்றும் இல்லை, மசில் செல்லு
அதுக்கு ஒரு குவாலிட்டி இருக்குது. நிறைய மசில் செல்ஸ் ஒன்றா சேர்ந்து மசில் ஃபைபர் ஆயிடுச்சுன்னா அதுக்கு இன்னொரு புது குவாலிட்டி வந்துடுது. நிறைய மசில் ஃபைபர் ஒன்றா சேர்ந்து ஒரு மசிலாக மாறிடுச்சுன்னா அதனுடைய ஃபிசியாலஜிக்கல் ஃபங்க்ஷன், அதனுடைய குவாலிட்டி மாறிடுது. அதை சொல்கிறாங்க ப்ராப்பர்ட்டி ஆஃப் டிஷ்யூ இஸ் நாட் இன்கிரைண்ட் இன் தி செல். அந்த டிஷ்யூக்குள்ள குவாலிட்டி செல்லில் கிடையாது. பட் இட் ஃபார்ம்ஸ் இட் பை their interconnection and interactions exhibits their property. இந்த செல்களுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய இன்டர்கனெக்ஷனும் இன்டராக்ஷனும் அந்த டிஷ்யூவுடைய குணமாக மாறுது. அதே மாதிரி ஒரு குவாலிட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி ஒரு ஆர்கனுக்கு, நம்ம பாடியில் ஒரு ஆர்கன் இருக்குது, அதுக்கான குவாலிட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி, அதுக்குன்னு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குது. மசில் உதாரணமாக சொன்னோம். அந்த ப்ராப்பர்ட்டி அந்த டிஷ்யூ புறத்துக்கு இருக்கிறது இல்லை. எல்லா மஸ்குலர் ஃபைபருக்கும் அந்த ப்ராப்பர்ட்டி இருக்கிறது இல்லை. ஏன்னா ஆனால் அந்த ஆர்கனுக்கு மட்டும் இருக்குது தனியாக. எப்படி? இந்த டிஷ்யூஸ் தங்களுக்கு மத்தியில் இன்ட்ராக்ஷன்ஸ் மூலமாக நடக்கக்கூடிய செயல்பாடுகள் மூலமாக என்ன மேக் தி குவாலிட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி ஆஃப் தி ஆர்கன், அந்த உறுப்புடைய ப்ராப்பர்ட்டியாக அது மாறும், குணாம்சமாக அது மாறும். அப்போ இந்த மீனிங் என்ன? இன்டர்கனெக்ஷன் அண்ட் இன்டர்ஆக்ஷன் ஆஃப் மேட்டருங்கிறதான் that is the phenomena of life, that is phenomena of living. இதுதான் பேசிக் இஷ்யூ. பயாலஜி பொறுத்த மட்டும் அது சிங்கிள் செல்லாக இருந்தாலும் சரி, மல்டி செல்லாக இருந்தாலும் சரி, பிளான்ட்டாக இருந்தாலும் சரி, டெவலப்டாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, ஈவன் பிரெயினாக இருந்தாலும் சரி, நம்முடைய ஃபங்க்ஷனிங் என்ன? மோர் அண்ட் மோர் நீங்கள் உங்கள் பிரெயினை ட்ரெயின் பண்ண யூ பிகம் மோர் அண்ட் மோர் இன்டெலிஜென்ட், மோர் அண்ட் மோர் குயிக், மோர் அண்ட் மோர் அண்டர்ஸ்டாண்டிங் எல்லாமே வந்துடும். அந்த பிரெயின் நம்ம சும்மா வச்சுருந்தோம்னு சொன்னால் அது வந்துட்டு ஹாப்பியாக ஜாலியாக பேசாமல் இருக்கும். அது என்ன செய்யாது? என்ன உங்களை புத்திசாலியாகவும் ஆக்காது, வேகமாக வேலை செய்யவும் விடாது. அப்போ இந்த இன்ட்ராக்ஷனை நீங்கள் என்ன செய்யணும்? கண்டினியூவஸாக கான்ஸ்டண்ட்டாக நீங்கள் ட்ரெயின் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா இட் பிகம்ஸ் அ கோடிங். தென் யூ பிகம், உங்கள் ஐக்யூ லெவல் கூடியும் என்ன இன்டெலிஜென்ட் ஆகிடுவீங்க. ஓகே, தி குவாலிட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி ஆஃப் an ஆர்கன் இஸ் நாட் தி ப்ராப்பர்ட்டி ஆஃப் டிஷ்யூ. ப்ராப்பர்ட்டிக்குள்ள டிஷ்யூ கிடையாது. ஆனால் பை விச் இட் இஸ் மேட், எந்த டிஷ்யூனால் அந்த ஆர்கன் ஆக்கப்பட்டிருக்கோ அந்த டிஷ்யூக்கு இந்த ஆர்கனுடைய குவாலிட்டி ப்ராப்பர்ட்டி கிடையாது, குணாம்சம் கிடையாது. பட் தேர் இன்டர் கனெக்ஷன்ஸ் அண்ட் இன்ட்ராக்ஷன்ஸ், அந்த டிஷ்யூவோட இன்டர் கனெக்ஷனும் இன்ட்ராக்ஷனும் தான் உங்களை என்ன செய்யுது? மேக் தி குவாலிட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி ஆஃப் தி ஆர்கன், அந்த ஆர்கனுடைய ப்ராப்பர்ட்டியாக குணாம்சமாக அது மாறுது. திஸ் இஸ் ட்ரூ இன் ஆல் லெவல்ஸ், எல்லா லெவல்லையும், சிங்கிள் செல், யூனிசெல்லர், மல்டி செல், எதுவாக இருந்தாலும் சரி, அண்ட் ஸ்டேஜஸ் ஆஃப் ஆல் லிவிங் ஆர்கானிசம், எந்த ஸ்டேஜில் இருந்தாலும் சரி, இதுதான் அடிப்படை ரீசன். ஹென்ஸ் லிவிங் ஆர்கானிசம்ஸ் அப்படின்னா என்னன்னு சொன்னால் செல்ஃப் ரெப்ளிகேட்டிங், தன்னைத்தானே மறு உற்பத்தி பண்ணக்கூடியதாக இருக்கணும். எவால்விங், ஒரு ஸ்டேஜிலேருந்து அடுத்த ஹையர் ஸ்டேஜுக்கு அது மாறி போகணும். அண்ட் செல்ஃப் ரெகுலேட்டிங், தன்னைத்தானே அது ரெகுலேஷனில் கொண்டு போகணும். எல்லாமே சூழ்நிலைகளுக்கு ஏற்றபடி தன்னை ரெகுலேட் பண்ணிக்கணும். இன்டராக்டிவ் சிஸ்டம்ஸ், இட் இஸ் அ இன்டராக்டிவ் சிஸ்டம்ஸ் கேப்பபிள் ஆஃப் ரெஸ்பாண்டிங் டு எக்ஸ்டர்னல் ஸ்டிமுலை. இதுக்கு பேர் தான் லிவிங் திங். அப்போ நம்ம என்ன நினைக்கிறோம்? நடமாடுறலாம் லிவிங் திங், நடமாடாது பூரா நான் லிவிங் திங். அப்படிலாம் கிடையாது. இந்த குவாலிட்டிஸ் பூரா இருந்தால்தான் என்ன சயின்ஸ் படி இட் இஸ் எ லிவிங் திங். என்ன குவாலிட்டி? செல்ஃப் ரெப்ளிகேட்டிங், எவால்விங், பரிணாம வளர்ச்சி அடையணும், செல்ஃப் ரெகுலேட்டிங், interactive systems capable of responding to external stimuli. This is called a living organism or a living thing. இப்போ எல்லா விதமான லிவிங் திங்ஸ்லேயும் யூனிஃபார்மிட்டி செல்லுன்னு சொல்கிறோம். செல்லுக்கு உள்ள நம்மளை மாதிரியே நம்முடைய பேபி உருவாகிறதுக்கான கேரக்டர்ஸ் கொடுக்கக்கூடியது ஜீன்ஸ், ஜீனோம் ஸ்ட்ரக்சர்னு சொல்லி சொல்லுவோம். என்ன இதில் ஜோக் என்னென்னா, என்ன the genetic similarity between a human and a chimpanzee is 96%. ஒரு சிம்பன்சி குரங்குக்கும் மனுஷனுக்கும் என்ன ஜீன்ஸில் பார்த்தீங்கன்னா 96% ஒரே மாதிரியாக இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு பசுமாட்டுக்கும் மனுஷனுக்கும் மத்தியில் சிமிலாரிட்டி 80% இருக்குது ஜீன்ஸில். 80% ஆஃப் ஜீன்ஸ் ஆர் சேம். அதே மாதிரி ஒரு எலிக்கும் ஒரு மனுஷனுக்கும் உள்ள ஜீன்ஸ் பார்த்தீங்கன்னா
85% ஜீன்ஸ் வந்து சேம். ஸோ 5%, 10%, 15% தான் என்ன செய்யுதுன்னு சொன்னால் நம்மளை வெவ்வேறு ஆட்களாக, வெவ்வேறு அனிமல்ஸ்லேயே வெவ்வேறு ஹையர் அனிமல்ஸாக, வெவ்வேறு வகையாக பிரித்து காட்டுது. அப்போ இதனுடைய ரியல் மீனிங் என்னன்னு சொன்னால், எல்லா லிவிங் திங்ஸும், வெதர் பாக்டீரியா ஆர் எ வைரஸ் அல்லது வந்து ஒரு பிளான்ட்டு, ஒரு ஃபங்கஸ், எதுவாக இருந்தாலும் சரி, அப் டு ஹியூமன் பீயிங் வரைக்கும் இட் இஸ் ஆல் இன்டர்கனெக்டட். இதுதான் என்னுடைய ரியல் மீனிங். ஸோ இதுக்கெல்லாம் பிரித்து படித்தா தான் நம்மளால் புரிஞ்சிக்க முடியுங்கிறதுனால நெக்ஸ்ட் கிளாஸில் அது எப்படி பேர் வைக்கிறது, எப்படி பிரிக்கிறது, அதை நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ வெரி மச் ஸ்டூடெண்ட்ஸ்.